சரி, இது சர்க்குலர் லேமினா, அதான் சர்க்குலர் பிளெயினு. சர்க்குலர் பிளெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு இஸ் ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டாங்கனாவே நம்ம எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே தான் வரையணும். சரி, ஃபஸ்ட் பொசிஷன் வரைஞ்சிட்டோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வரைஞ்சிட்டோம்னா இதுதான் சிம்பிள், இதான் கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சி வரைஞ்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதோட ஃப்ரண்ட் வியூ வரைகிறது செகண்ட் ஸ்டெப்பு. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து இது வந்து எவ்வளோ இதுக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இதோட இந்த டயாமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா என்ன லென்த்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்ரு கொடுத்தனால அதை நம்ம வந்து 40 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் 40 mm போட்டு அதுக்கு வந்து எலிப்ஸ் மாதிரி வரும். இந்த டயாமீட்ரு தான், இந்த டயாமீட்ரு அதான் இந்த ஹரிசாண்டல் டயாமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து நம்ம வந்து வரையணும். இதிலிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வந்து இதை வரைய முடியும். இதை கொடுத்துட்டாங்க, இந்த லென்த்தை கொடுத்துட்டாங்க. அதனால் இதை வரைஞ்சி இதிலிருந்து தான் இதை வரைய முடியும். ஏன்னா இது ஏங்க சார் வரையணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது வந்து தேர்டு. இதை வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இதிலிருந்து இதை வந்து இதை வரைய ஆரம்பிக்கணும். சரி, இதை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மைனர் எலிப்ஸோட மைனர் டயா, மேஜர் டயா, மைனர் டயா, இந்த மைனர் டயா வந்து வெர்டிகல் பிளேனுக்கு இன்க்ளினேஷன் கொடுத்துட்றாங்க. அதனால் இதை இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த இன்க்ளினேஷன் எடுத்து இந்த மைனர் டயா இதான் அந்த மைனர் டயா வச்சுட்டு மிச்சதெல்லாம் இது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துங்க. இது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இது எந்த டெக்னிக்கில் வேணால் எப்படி வேணால் நம்ம வந்து இதை ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் தான். அப்புறம் இதை வச்சுக்கிட்டு வந்து இதை ஏங்க சார் வரையணும்னு சொல்கிறேன். இதை வரைஞ்சால் தான் இதை வரைஞ்சால் தான் இது ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வந்து இந்த இதை வரைய முடியும். தேங்க்யூ.